Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, B.Pharm, Nursing, Paramedical and Arts and Science courses. இப்போ 4 பேரும் விஜய் வச்சு படம் பண்ணிருக்கான். என்னுடைய படம் தான் கம்மியான பட்ஜெட். எவ்வளவு தெரிஞ்சுக்கலாம் அந்த டைம்ல? அது வேண்டாம். சரி, ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க. ஒண்ணு பட்ஜெட் சொல்லுங்க, அவர் சம்பளம் சொல்லுங்க. அது பட்ஜெட் அப்போ வந்து விஜய் சார் படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த துண்டை தோளில் போட்டிருப்பாரு. அந்த தோல் விஜய் சார் வந்து அந்த துண்டை எடுத்துட்டாரு. அது எனக்கு இன்னும் அந்த அப்போ எடுத்து நான் பக்கத்தில் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். அந்த துண்டை எடுத்துட்டு தான் ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்தாரு. இது கொடுத்து முடிச்சோடனே நாங்கள் ஓடி நின்றுக்கிட்டோம். இந்த ஃபோட்டோ மறுபடியும் கிடைக்காது அப்படின்னு. இந்த பக்கம் நான் போய் அந்த பக்கம் ரீபாஸ் இருந்துச்சு. அவர் வந்து கீழே ஏதாவது நாங்கள் போட்டோமான்னு அதெல்லாம் வேணாண்ணா நான் யாருன்னான்னு சொல்லி அவர் பாட்டில் சரன்னு பைப் பிடிச்சி மேலே ஏறிட்டார். எங்களுக்கு ஒரு பக்கம் பயம், தைரியமாக வந்து ஏறினார் அவர். அப்போ பார்க்கும்போது பயங்கிறத 1% கூட வந்து அது ஏறி முடிச்சு இறங்குனதுக்கு அப்புறம் கூட 1% கூட அவருக்கு பயம் இல்லை சார். அவர் சொன்ன பாயிண்ட் நியாயமான பாயிண்ட். அதனால தான் பார்த்தீங்கன்னா குச்சியில் வந்து பங்கி ஜம்ப் பண்ணியிருப்பாரு. இப்போ கூட அது பற்றி தெரியும். அது யாருமே பண்ண மாட்டாங்க, தைரியமாக கூச்சிருப்பாரு அவர். தமிழ் படத்தில் 5வது நாள் இந்த ஷூட்டிங் காட்சி எடுக்கிறேன். நிழல் நிஜமாகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது ஸ்டாம்பு வெளியிடுறாங்க. ஜனாதிபதி இப்போ விஜய் வந்து ஸ்டாம்பு வெளியிடுறது காட்சி. இது நிஜமாகவே அவருக்கு ஸ்டாம்பு வெளியிட்டாங்க கவர்மெண்ட். உங்க 4 பேருக்கு வந்து விஜய் சார் கூட இருக்க காம்போ, அந்த நெருக்கம், இது எல்லாத்தையும் பத்தி பேச போறோம். அதுக்கு முன்னாடி 96ல இருந்த விஜய் சார் 2024. இப்போ எங்களுக்கு தெரிஞ்சு இது வந்து தளபதி 50, ஒரு 50 வயசு ஆக போகுது. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சது வந்து பயங்கர ஒரு யங்கான விஜய் சார். இன்னொரு ஒரு சின்ன பையனா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அந்த டைம்ல, ஒரு கோயம்புத்தூர் மாப்பிள்ளையோ செல்வா டைம்ல. ஸோ அந்த நினைவுகள் குறிப்பா எப்படி இருக்கு? அந்த ஒரு 96ல இருந்த விஜய், இப்போ இருக்க விஜய், என்ன ஒரு வித்தியாசம் பெருசா பாக்குறீங்க? நான் வந்து எஸ்ஏசிஆருடைய அசிஸ்டண்ட்டு ஃபஸ்ட்டு. நான், பவித்ரன், சங்கர், மஜித் எல்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணேன். அப்போ நாங்கள் ஒர்க் பண்ணுறப்ப இருந்தே அவர் ஸ்கூலில் படிக்கிறப்ப இருந்து நாங்கள் பார்த்துருக்கோம். சரி. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா கேட்டுக்கிட்டே இருந்தார் நான் நடிக்கணும்னு. டைரக்டர் வந்து பெருசாக அதில் ஒரு இது இல்லை, அப்படியே விட்டார். பார்த்தா ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே போயிட்டார். தேடுறோம் எல்லா பக்கமும் தேடுறோம். மஜித் அவர் தேடுறாரு, எல்லோரும் போயிட்டார். நைட்டு போய் உதயம் தேட்டரில் அவர் பிடிச்சோம். காலையில் இருந்து எல்லா ஷோவும் பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. சினிமா வேற எங்கேயும் போல பாருங்கள். போய் கூப்பிட்றோம். அவர் சொன்னார், அண்ணா நடிக்க வச்சா வருவேன், இல்லாட்டி வரமாட்டேன்ட்டார். அப்புறம் டைரக்டர் சொல்லி சரி கூப்பிட்டு வாங்க நடிக்க வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் சோபா அம்மா தான் அவருக்கு பயங்கர ரெக்கமெண்டேஷன் நடிக்க வைக்கணும். அப்படி சரின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் நாளைய தீர்ப்பு. அப்புறம் முதல் படத்துலேருந்தே நீங்கள் அசோசியேட் ஆகிருக்கீங்க அதில். ஆமாம், அவர் நடிக்காதுக்கு முன்னாடியே அவருடைய கோ டைரக்டர். நல்லா சொன்னேன், சங்கர், பவித்ரன் நல்லா ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கான். அந்த நாளைய தீர்ப்புங்கிற படத்தை நடித்தார் இல்லையா, இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய தீர்ப்பை எழுதுறதுக்கு அவர் காத்திருக்கார். இப்போ எங்கள் டைரக்டர் எஸ்ஏஎஸ்ஆர் பொறுத்த வரைக்கும் அவர் தான் ப்ரொடியூசர். அதனால் அவர் வெளி கம்பெனி பண்ண மாட்டார். எங்களுக்கு யாருமே தெரியாது ப்ரொடியூசர். 6 மணி ஷூட்னா அவர் 5 மணிக்கு உட்காந்து ஒன்று 8 மணிக்கு தான் ஒரு நடிகர் வர்றாருன்னா அவரை நிற்க வச்சுட்டு அவருக்கு போல டூப் போட்டு அந்த சீன் எடுத்துகிட்டு போயிடுவார். ஆமாம், ஏன்னா அவ்வளோ தொழில் பக்தியாக அவர் இருக்கிறவர். இப்போ யாராவது தவறு பண்ணாலும் கூட கோவப்பட்டு அடிச்சிருவார். அந்த அளவுக்கு வேகமான நடிகர்கள். ஓகே, அதெல்லாம் சரி. நிறைய நடிகர்கள் அடி வாங்கியிருக்காங்க. சரி, அப்போ செட்டில் இருங்க. எஸ்ஏசி சார் திட்டியிருக்காரா விஜய் சார் ஆன் த ஸ்பாட்லேயோ? அது நடக்கும்ல. இப்போ ஒரு சொல்லுவாங்க, செல்வராகவன் சொல்லுறது தனுஷ் அவர் அப்படிப்பட்டு திட்டுவார், அடிப்பார்லாம் சொல்லியிருக்காங்க சார். அப்போ எஸ்ஏசி சார் அவர்கிட்ட திட்டுவாங்க. அது ஆளே கிடையாது, நடிகரும் கிடையாது சார். ஆமாம், விஜய் சார் ஆமாம் எல்லாருமே அவர்கிட்ட திட்டு வாங்கியிருக்காரு. அவர் பையன்லாம் பார்க்க மாட்டார். அந்த ஒரு இடத்துல ஸ்பாட்டில் அவர் ஆர்டிஸ்ட். அந்த சொன்ன டைமுக்கு வரணும்னு சொன்ன மாதிரி அவர் நடந்துக்கணுங்கிறதுல ரொம்ப ஸ்டடியாக இருப்பார். எனக்கு தெரிஞ்சு எங்கள் டைரக்டரும் நான் பேர் சொல்ல விரும்பல, பல இயக்குநர்களை பார்த்து அவர் போவார் கூட. நான் போவேன், என் பையனை வச்சு படம் பண்ணுங்க, சம்பளம் வேண்டாம், காஸ்டியூம் நான் பார்த்துக்கிறேன். ஏன் பவித்ரன் நான் போய் பேசியிருக்கேன். மற்றவங்கள்ட்ட நான் போய் கூட பேசியிருக்கேன். தனியாக பவித்ரன்ட்ட போய் பேசியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய பேர்ட்ட நாங்கள் அப்ரோச் பண்ணோம்.
ஒரு பெரிய ஆனா- சப்போர்ட்டா இருந்தாரு அந்த டைம்ல விஜய்ல. இல்லை அது உருவாக்குறது என் பையனை எப்படியாச்சும் சரி அடுத்தது. ஆமாம் இல்லை அவர் வெற்றி படங்களை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடந்தது. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் கூட யாருமே அவரை வந்து கூப்பிடல. ஆனால் அவருடைய வெற்றிக்கு பின் அந்த எல்லா இயக்குனர்களும் அங்கே வந்து நின்னாங்க, அவரை வச்சு படம் பண்ணணும். அதுதான் அவருடைய மிகப்பெரிய வெற்றி. சார் இப்போ இப்படி வளர்ச்சின்னு பேசும்போது எப்பவுமே ஒரு பக்கம் இப்போ எப்படி ரஜினி சார்னு சொன்னோன்னா ஆட்டோமேட்டிக் ஞாபகம் வர பேர் கமல்ஹாசன். அது போல் இப்போ விஜய் அவர்னு சொன்னோன்னே டக்குன்னு அஜித் ஞாபகம். ஏன்னா அந்த ஒரு போட்டி இருக்கிறதால தான் அது பயங்கரமாக இருக்கும். உங்களுக்குலாம் நீங்கள் பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஒரே நேரத்தில் பகவதியும் அந்த பக்கம் என்ன படம் ரிலீஸ் ஆச்சு? வரலாறு வில்லன் நினைக்கிறேன். வில்லன் ஓகே. ஸோ பகவதி இந்த பக்கம் வில்லன் ரிலீஸ் ஆகுது. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து அதை கண் கூட பார்த்துருப்பீங்க என்ன இதுன்னு. ஸோ இந்த போட்டி எவ்வளோ பீக்காக இருந்துச்சு 2000s டைமில்? இல்லை அது வந்து அதுவாக அமைஞ்சதா இல்லை ஏற்படுத்திக்கிட்டாங்களான்னா எங்களுக்கு தெரியாதுன்னா, பட் ஆனால் அந்த போட்டி நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. இவர் போய் யதார்த்தமாக ஒரு படத்தில் ஒரு டைலாக் சொல்ல போய் அந்த டைலாக் எடுத்து அவங்க ரசிகர்கள் தெரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே அவர் அதுக்குன்னு ஒரு இப்படி ஒரு காம்படிஷன் போயிட்டு ஒரு 4 வருஷம் அது மாதிரி போச்சு. இது வந்து ரசிகர்கள் மத்தியில் இருந்துச்சு. ஆனால் அவங்க 2 பேரும் நேரில் பார்க்கும்போது நிறைய ஃப்ரெண்ட்லியாக தான் அவங்க 2 பேரும் இருந்தாங்க. இல்லை ஒன்றாவே படித்தாங்களா, நடிச்சாங்களா? ராஜாவின் பார்வை. அதாவது அந்த ஷூட்டிங்க்கு டெய்லி நான் விஜயோட போவேன். இதில் தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, விஜய் படம் என்னைக்கு பூஜையோ படம் ஆரம்பிச்சதோ அன்னைக்கு தான் அஜித் படம் ஆரம்பிச்சிட்டாங்க. அமராவதியும் நாளை திருப்பும் ஒரே நாள் ஒரே போஸ்டர் இருக்கும். பட பூஜை பட பூஜை ஆரம்பம். வளர்ச்சியும் அதை இது இன்னைக்கு இவ்வளோ பெரிய வளர்ச்சியும் ஒரு ஈவனாக போயிட்டுருக்கு. நீங்கள் அதில் பார்த்த ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சுக்கலாமா? பகவதி வில்லன் அந்த டைமில் சொல்லுவாங்க உதயம்லாம் ஒரு பயங்கர சண்டை நடக்கும், யாரோட கட் அவுட் வைக்கிறது, யாரோட பெரிய பேனர் வைக்கிறதுன்னு. ஆனால் ஒரு வகையில் அந்த ஒரு போட்டி தான் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்கலாம். இப்போ போன வருஷம் இப்போ ஒரு வாரிசு துணிவு வருது, அப்பயும் அதே அளவுக்கு ஒரு கிரேஸ் இருக்குன்னா அது யார் நீயா நானான்ற ஒரு போட்டி உங்கள் வகையில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு பெரிய அடிஷ்னலாக யூஸ் ஆயிருக்கு. இல்லை எனக்கு அந்த டைத்தில் எனக்கு வந்து அதாவது எப்படி வந்துச்சுன்னா, எனக்கு ஒரு பக்கம் வில்லன், இன்னொரு பக்கம் எங்கள் படம் பகவதி, இன்னொரு பக்கம் ரமணா வருது. 3 ஒரே தீபாவளி ரிலீஸ் எனக்கு. ஸோ வந்து அந்த நேரத்தில் வந்து எனக்கு வந்து எஸ்ஏ சார் கேட்டார் ஒரு நாள், தம்பி வில்லன் படம் வந்து நம்ம கூட வருது, ரமணாவும் நல்லா இருக்குன்றாங்க, நம்ம படம் எடிட்டிங் நடந்துகிட்ருக்கு, நம்ம படம் அன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகுது அப்படி. அதாவது என்னென்னா அவர் நேரடியாக சொல்லாமல் இன்டெரக்டாக பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு நான் கான்ஃபிடண்ட்டாக சொன்னேன், இல்லை சார் இது வந்து நிஜமாக இந்த படம் வேறு லெவல் விஜய் சார் இருக்குது, இதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் படம் தான் சார் பண்ணுவார், அதை நான் அடித்து சொல்கிறேன் சார், இந்த படம் அப்படி நல்லா பண்ணியிருக்காரு சார், இது வந்து எல்லாமே இந்த படத்தில் வந்து அவருக்கு மிக்ஸ் ஆகிருக்குது. நான் தேட்டருக்கு போனேன். நான் எப்படி போனேன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் தேட்டருக்கு போனேன். சரி சரி 3 ஓடிட்டு இருக்கோம், உதயம் மினி உதயம் 3 தேட்டருக்கு. இப்போ தானே மால்ஸ், அப்போ வந்து காம்ப்ளெக்ஸ் தேட்டர் இல்லையா, அது 3 படம் ஓடுற தேட்டரில் போனேன். போய் 3 படத்துமே நான் வந்து ஆடியன்ஸோட உட்காந்து பார்க்கும்போது 3மே ஃபுல்லு, 3மே ரசித்தாங்க. அப்படின்றப்போ அப்போ இந்த தீபாவளி தான் நமக்கு வந்து ஒரு வந்த 3 படமும் ஓடுற படம்னா திருப்பூர் சுப்ரமணியன் டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தார். அவர் எனக்கு நல்லா தெரியும். அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அவர் சொன்ன தம்பி இந்த தீபாவளி இனி அமையாது, 3 படமே ஹிட்டு, இனி தமிழ் சினிமாவில் ஒரே தீபாவளிக்கு வந்து 3 படம் அது மாதிரி ரொம்ப ரேர் அப்படின்னாரு. அதுக்கு இது வரைக்கும் அது மாதிரி 3 படம்லாம் ரொம்ப கஷ்டம். இப்போ வெளியில் எப்படி ஒரு பார்வை இருக்குன்னா, இப்போ கடைசியாக ஒரு ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அட்லியாக இருக்கட்டும், லோகேஷ் கனகராஜா இருக்கட்டும், நெல்சனாக இருக்கட்டும், இந்த நியூ ஏஜ் டேரக்டர்ஸ் கூடயே திரும்ப ஒர்க் பண்ணுறாரு. அந்த ஒரு 2000s டைமில் இப்போ பேரரசு அவர்கள் கூட நிறைய இன்டர்வியூவில் சொல்லுவார், நான் திருப்பாச்சி அவ்வளோ பெரிய ஹிட் கொடுத்தா ஆனால் திரும்ப என்னாலே விஜய் வச்சு படங்கள் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. அந்த ஒரு கேப் எழுந்ததுக்கான காரணம் என்ன? இல்லை அவரை கன்வின்ஸ் பண்ண முடியலையா? இல்லை எப்படி சொல்லலாம்? அது எப்படின்னா எல்லாம் பதில் சொல்லுங்க, இதுக்கு 4 பேரும் பதில் சொல்லுங்க. இல்லை என்னோட அபிப்பிராயம் என்னென்னா, கேப் ரொம்ப இருக்குது. இப்போ விஜய் தமிழன் நான் பண்ணிட்டு போகும்போது வேறு, அப்போ உள்ள அவருடைய சம்பளம் வேறு, இன்றைக்கி அவருடைய சம்பளம் வேறு. 2வது அந்த நடிகர் அந்த டைரக்டர் அந்த டைமில் ஹிட்டு கொடுத்த பெரிய டாப் டைரக்டர். ஸோ நானும் அவர் சேரும்போது அந்த பிஸ்னஸுங்கிறது கொஞ்சம் இறங்கும். புரியுதா? இப்போ அவங்க அந்த மார்க்கெட் வேல்யூ அந்த மார்க்கெட் போகும்போது அந்த பிஸ்னஸ் அவர் ஸ்டடி பண்ண முடியும், கீழே இறங்குறதுல அந்த வியாபார பார்வையிலும் அவர் பார்க்கலாம். நாம் ஓடுற படம் கொடுத்தால் நமக்கு ஒரு மரியாதை, ஒரு என்கொயரி, ஒரு ரெஸ்பெக்ட்டு, ஒரு வெல்கம்லாம் இருக்கும். எப்போவுமே அது வந்து தவிர்க்க முடியாத விஷயம் சினிமாவில் நம்ம எங்கே போனாலுமே. அப்படின்றப்போ இப்போ விஜய் மாதிரியான ஹீரோக்களுக்கு வந்துட்டு இப்போ வந்து நாங்கள் வந்துட்டு இப்போ நான் ஒரு ஹிட்டு இமீடியட்டாக ஒரு ஹிட்டு கூட என்னுடைய படம் அடுத்த படம் பெரிய ஹிட்டு அப்படின்னா நான் அவருக்கு கதை சொல்ல அப்ரோச் பண்ணும்போது அவரே வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக கேட்கலாம் அப்படின்ட்டு வருவார். இப்போ நாங்கள் போய் கதை கேட்கும்போது ரீசெண்டாக அவர் ஒன்றும் பெருசாக ஒரு படம் ஒன்றும் பண்ணலையே, இவர் கதை கேட்டு நம்ம என்ன தான் சூப்பர் கதையை வச்சுருந்த போது போகிற போய் ஒரு சின்ன டவுட் வந்துடும் நமக்கு. அதனால் வந்து அவர் வந்து அது இன்னும் முக்கியமான விஷயம் இவர் சொன்ன பாயிண்ட் ரொம்ப வேலிட் பாயிண்ட். என்ன பாயிண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அவருக்கு வந்து நாங்கள் பண்ணுறப்பெல்லாம் வந்து 10 கோடியும் கம்மி சார்,
நாங்கள் பண்ண படங்கள் நான் எனக்கு தெரிஞ்சு பகவதி எனக்கு தெரிஞ்சா 10 கோடி தான் ஆல்மோஸ்ட். அது மொத்தம் ஃபுல் படமாவே 10 12 கோடி இருக்கும், அவ்வளோதான் இருக்கும் அந்த படத்துடைய பட்ஜெட்டு. சரி சரி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 கோடி 300 கோடி 400 கோடின்றப்போ அதற்கான காம்போ தேவைப்படுது. ஒரு டைரக்டர் தேவைப்படுறாரு, ஒரு மியூசிக் டைரக்டர் தேவைப்படுறாரு, ஒரு கேமராமேன் தேவைப்படுறாரு. இவ்வளோ காம்பினேஷன் சேர்ந்த ஒருவேளை அதே மாரி என்கிட்டயோ இப்போ பாலசேகர்கிட்டயோ விஜய் சார் ஒரு கதையை கேட்டு நல்லா இருக்கு இந்த கதை, இதை பண்ணலான்னு விஜய் சார் டிசைட் பண்ணால் கூட வேறு எலிமெண்ட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணும். ஒரு கேமராமேன், பெரிய கேமராமேன் யாரு கூட அவரு கூட, ஏன்னா அவங்க யோசிப்பாங்க, ப்ரொடக்ஷனும் யோசிக்கும், இவர் கதை பிடிச்சிருந்தா கூட யோசிக்கும். அப்போ அவருக்கே தோணும், ஓகே நம்ம 300 கோடி 400 கோடி பிஸ்னஸ் போது நம்ம ப்ரொடக்ஷன் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த எலிமெண்ட்ஸ் தான் தவிர மற்றபடி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்படி சொல்கிறது, இப்போது அந்த என்ன படம் சொல்கிறது, கடைசியாக அவருக்கு வந்த படங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாரிசு படம் வந்து அடுத்த அந்த டைரக்டரோட இம்மிடியேட்டாக படம் பண்ணல. ஏன்னா அவருக்கு தெரியும் அடுத்தடுத்து பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்றது தெரியும். அது ஒரு படம் ஓடினால் அந்த ஓடின படத்தை டைரக்டரோட சேர்றதுங்கிறது வந்து பிஸ்னஸை பெருசாக்கணும் தமிழ் சினிமா காமிச்சதே ரஜினி சார். இவங்க சொல்கிறது நான் லைட்டாக சின்னதாக மாறுபடுறேன். பட் என்னென்னா வந்து காலம் மாற்றத்தை நம்மளும் ஏற்றுக்கணும். அதாவது சார் வந்து இட்டு கொடுத்துன்னு வச்சுங்களேன், கூப்பிட்டு நம்ம பண்ணுவாங்க, நம்மளும் இட்டு கொடுக்கணும். நம்மளும் வந்து இப்போ அவர் நம்ம பார்க்கும்போது அவருடைய வளர்ச்சி எப்படி இருந்துச்சு, சாதாரணமாக இருந்துச்சு. ஸோ நம்மளோட தான் வந்தார். இன்றைக்கி அவர் மிகப்பெரிய அளவில் உழைப்பில் வந்து ஜெயிச்சார் இல்லைங்களா. அந்த மாதிரி நம்மளும் ஜெயிச்சோன்னு வச்சுங்களேன், பண்ணலாம். நிச்சயமாக வந்து அவரே கூப்பிட்டு கூட கொடுக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னாங்க, என்ன சொல்ல வரேன்னு சொன்னோன்னா, சில நேரங்களில் வந்து நம்ம வந்து வீக்காக இருப்போம், கதைகள் வந்து கரெக்டாக இல்லாமல் சொல்ல முடியாமல் இருக்கும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ விஜயகாந்த் இப்போ சார் இருக்கார் இல்லைங்களா, அவர் எப்படின்னா அவர் டைரக்டர் சொல்லுவார், எனக்கு பிரச்சனை இல்லை, நான் என்ன படம் பண்ணாலும் சரி, ஆனால் வந்து டைரக்டர் உங்கள் கையில் தான் சொல்லி. அந்த மாதிரி விஜய் சார்கிட்ட வந்து நான் நம்புகிறேன், அவர் வந்து நிச்சயமாக ஒரு நல்ல கதை சொன்னால் கண்டிப்பாக அவர் கொடுப்பார் அப்படின்னு எனக்கு ஒரு. உங்களுக்கு அது ஒரு ஆசை இருந்துச்சு இல்லை கதை அதுக்குன்னு ரெடி பண்ணீங்களா? அதுக்கப்புறம் பிற்காலத்தில் நான் சொல்லுறது 2000 அப்புறம் ஒரு கதை பண்ணி அந்த கதையை சொல்ல போய் அங்கே போய் சொல்ல முடியல. அவர் ரீச் பண்ணவே முடியல சார். கரெக்ட். நானே சொன்னேன் அம்பளிவம்மான்னு ஃபுல் ஷூட் பண்ணி இது எல்லாருக்குமே இருக்கு. மதுரை அதில் நானே போய் பார்க்க முடியல விஜய். நான் ஒரு தடவை போயிட்டு திரும்பி வந்துட்டேன். ஏன்னா நம்ம அப்படியே கையை பிடிச்சே கூட்டிகிட்டு வந்த ஒரு ஆள், நம்ம பழகின ஆளுங்கனால ஒரு தடவை போய் நான் திரும்பி வந்துட்டேன். அதனால் சில விஷயம் அவருக்கு அவரை நான் தவறு சொல்ல, சிறப்பாக சுருக்கமாக ஷார்ப்பாக அப்படி சொல்லணும்னா எஸ்ஐசி சார் இருக்க வரைக்கும் எங்களுக்கு ஒரு ஈஸி வே இருந்தது. எங்களுக்கு வந்து எஸ்ஐ சார் போய் பார்ப்போம், சார் விஜய் சார் பார்க்கணுமா, எஸ்ஐ சார் எங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருவாரு. பட் இப்போ எஸ்ஐ சார் வந்து இப்போ அவர் அந்த விஜயுடைய இதில் இருந்து அது அப்பாப்புல ரிலேஷன்ஸாக இருக்குது, அவருடைய படங்கள் கம்மிட் ஆகுது, அவர் அப்பாயின்மெண்ட்லாம் எஸ்ஐ சார் பார்க்கறது இல்லை. இப்போ வந்திருக்க ஆட்கள் எங்களுக்கு தெரியாது, எங்களை பற்றி இப்போ இருக்க ஆட்களுக்கும் தெரியாது. ஸோ நாங்கள் வந்து ஃபோன் பண்ணும்போது ஆனால் விஜய்க்கு தெரியும். காதுக்கே போகல. அவர் எங்க பார்த்தாலும் அதே தன்மையில தான் இப்பவும் பல பேர் பேசுவார், அதில் மாற்றம் இருக்காது. இப்போ நான் வந்து அடிக்கடி போய் பார்க்க மாட்டேன், ரொம்ப அப்போவே படம் பண்ணுறப்ப அண்ணன் இப்போ இவர் ஷூட்டிங் போகிறேன், அண்ணன் வந்துட்டார் மழை வருதான்னு பாருங்கடா அப்படிம்பார், அந்தளவு அப்படி தான். பட் நான் மதியத்து போய் பார்க்குறப்ப என்னைய கேட்பேன் அப்படி இல்லையா. ஆமாம், அது எல்லாரும் இப்போ வந்து அந்தந்த போய் இவர்கிட்ட என்ன கேட்கலாம், நான் அவரை மீட் பண்ணும்போது இவரை கேட்பார், எல்லாரும் கேட்பார். சரி அதான் சார். இப்போ ஒரு விஷயம், நல்ல அருமையான மனிதர். அங்கே ஒரு யாரோ சோன் சார் இருப்பாங்க இல்லையா, இப்போ பாலசேகரன் சார் ஆகட்டும் இல்லை மஜித் சார் ஆகட்டும், யாரோ ஒருத்தங்க ஃபோன் பண்ணும்போது நான் தமிழன் படம் பண்ண மஜித் பேசுகிறேன், இல்லை நானே பேசுகிறேன், பகவதி படம் பண்ண வெங்கடேஷ் பேசுகிறேன் அப்படின்னோடனே அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு அவங்களுக்கு பொறுத்து விஜய் சாருக்கு எங்களுக்கு நல்ல மரியாதை வச்சுருப்பாரு, மதிப்பு வச்சுருப்பா தெரியும். ஆனால் அந்த சோன்ஸாங்கிறவர் வந்து எங்கள் காலுக்கு மரியாதை கொடுக்கணும் அவசியம் அவருக்கு கிடையாது இல்லையா. அவர் விஜய் சாருக்கு மரியாதை கொடுக்கலாம். சார் பிஸியாக இருக்குன்னு ஒரே கட் பண்ணும்போது எங்களுக்கான ஒரு இது இருக்கு இல்லையா, நாங்கள் எங்களுடைய ஒரு பர்சனல் ஈகோன்னு ஒன்று இருக்கும் இல்லையா எங்களுக்கு அப்போ ஓகே யாரோ ஒருத்தர் இல்லை, அது ஒருவேளை அவர்கிட்ட சொல்கிறதுக்கு பயமா இல்லை சொல்ல இல்லை அந்த அடிமையாகவே ட்ராவல் பண்ணுற ஒரு அந்த நிலைப்பாடிலே இருக்காங்கல்ல அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட் வருது. ஆமாம், அவர்கிட்ட ரீச் ஆச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு பதில் வந்து வரும். ஓகே ஓகே, அது ரீச் ஆகலைங்கிறது தான் ஒரு விஷயம். சரி, ஒரு விஷயம் இருக்குது. இப்போது எல்லாரும் சந்திச்சுட்டு இருக்கிறத நானும் கேள்விப்பட்டேன், நம்ம மாதிரி டைரக்டர்ஸ் எல்லாரையுமே சார் சந்திக்கிறதா கேள்விப்பட்டேன். நாட் ஃபார் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது அதனால இல்லை, ஜென்ரலாகவே விஜய் சார் வந்து ஒருத்தரையும் அழைச்சி பேசுகிறதா எனக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு. அது உண்மையாக இருந்தால் மஜித் சந்திச்சுருவார். ஏன்னா எல்லாருமே நாங்கள் பேசியிருக்க 4 பேர் முடிய ஆதாங்கமே என்னென்னா, நாங்கள் எப்படி அவரை அப்ரோச் பண்ணுறது, எப்படி நாங்கள் அவரை மீட் பண்ணுறது, யாரோ ஒருத்தர் மூலமாக அப்பாயின்மெண்ட் வாங்க முடியும்.
அந்த ஆள் யார் அப்படின்னு எங்களுக்கே தெரியலன்றது தான் ஒரு பெரிய கருத்து. ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ 2002-2003 டைம்லேயே 12 கோடி வச்சா விஜய் சார் வச்சு ஒரு படம் எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ணிடலாம். இப்போ வெளியில் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. வெளியில் நியூஸாகவே படிக்கும் போது இருக்கிறதுலே அதிக சம்பளம் வாங்குறதே விஜய் சார் தான். 200 கோடி அவரோட சம்பளம் மட்டும்லாம் சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது படமாக எடுக்கும்போது எல்லாத்தையும் சேர்த்து அது ஒரு 300-350 கோடியில் போய் நிற்கிது. இப்போ கரண்ட்டில் இப்போ ஒரு விஜய் சார் வச்சு ஒரு 200 கோடி படம் பண்ணலாம், 300 கோடி படம் பண்ணலாம். ஸோ எப்படி நீங்கள் பிளான் பண்ணுவீங்க? இப்போ உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல, இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு விடலாம், இப்போ உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல, அதை வச்சு எப்படி பிளான் பண்ணுவீங்க? அதாவது அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோடி 50 கோடி 100 கோடியில் படம் எடுத்தால் 10 விஷயம் திரும்ப வராது. இன்றைக்கி எவ்வளோ பட்ஜெட் ஹை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு பட்ஜெட் வந்து திரும்ப கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து சினிமாவோட வீச்சு பெருசாக இருக்குது சார். அதனால் வந்து நிச்சயமாக வந்து விஜய் சார் இப்போ எவ்வளோ இப்போ 4 பேர் விஜய் வச்சு படம் பண்ணியிருக்கோம். நான் என்னுடைய படம் தான் கம்மியான பட்ஜெட். ஆமாம், அந்த டைமில் ரொம்ப கம்மியான பட்ஜெட், கம்மியான சம்பளம். எவ்வளோ தெரிஞ்சுக்கலாம் அந்த டைமில்? அது வேண்டாம் சார், ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க. ஒன்று பட்ஜெட் சொல்லுங்க, அவர் சம்பளம் சொல்லுங்க சார். சம்பளம் சொல்லக்கூடாது. சரி, அப்போ பட்ஜெட் சொல்லுங்க. அது பட்ஜெட் ரொம்ப மாட்டேங்காதீங்க. ஆனா இன்னைக்கு அவருடைய பட்ஜெட்டுங்கிறது மிகப்பெரிய லெவல். ஏன்னா உங்களுக்கு அது மாதிரியான கதைகள், அது மாதிரியான விஷயங்களை பார்த்து பழகிட்டாங்க. அது மாதிரி அந்த பட்ஜெட் பண்ணித்தாங்க. ஓகே. அதனாலே அது ரொம்ப முக்கியம். அதுக்கு காரணம் அந்த தயாரிப்பாளரும் சரி நீங்களும் சரி அதுக்குள்ளே முடிக்கிற ஆளுங்க. அது ஓகே. எவ்வளோ பட்ஜெட் போனாலும் நஷ்டம் வராது. என்னுடைய படம் 33 நாள் தான் ஷூட்டிங். கோயம்புத்தூர் மாப்பிள்ள 33 நாள் நான் படம் முடிச்சேன். எங்க டைரக்டர் ஆளை விட்டு பார்ப்பாரு, எப்படி எடுக்கிறான்லாம் பார்ப்பாரு. பார்த்துட்டு அவரு சொல்றாரு, என்னை கூப்பிட்டு, டே என்னை விட வேகமாக எடுக்கிறியா, கொஞ்சம் மெதுவாக எடுறா அப்படிங்க டைரக்டர் சொல்கிறது உண்டு. ஓகே. அப்போ அந்த கான்சியஸ் இருக்கு. ஏன்னா அந்த பிடிச்சிரு அந்த படத்தில் பெருசாக சம்பாதிச்சார், கடன்லாம் கட்டினார், வாழ்ந்தார். நம்மெல்லாம் படம் பண்ணால் அப்படி தான் இல்லை. இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டின் என்னென்னா, எங்கே இருக்குது இப்போ எங்கள் 4 பேரில் யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு 200 கோடி படம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு தான் நீங்கள் கேட்டீங்க இல்லையா சார்? நாங்கள் வந்து என்ன இவர் சொன்ன மாதிரி ஒரு 33 நாளில் ஒரு பட்ஜெட், அதாவது சொல்லக்கூட மாட்டேன்னு சொல்லி ஒரு பட்ஜெட் சொன்னார். நான் வந்து அதுலேருந்து ஒரு 30 நாள் பண்ணேன். நான் அதை 1.5 மடங்கு ஜாஸ்தி, கிட்டத்தட்ட 70 நாளை தாண்டி ஒரு படம் பண்ணேன் பகவதி. அதில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஃபைட்டு, ஓப்பனிங்கில் ஒரு பைக் சேஸு அப்படின்னு அப்போவே அந்த படம் வந்து பயங்கர செலவு பண்ணி எடுக்கப்பட்ட படம். நாங்கன்னு இல்லை சார், ஆக்சுவலாக உங்கள் படத்தை விட என் படம் அதிக செலவு. ஆமாம், தமிழன் வந்து ஆனால் பேசிக் என்ன தெரியுமா, அந்த நேரம் காதல் ஃபைட்டு ஆக்ஷன் படம் போனதை அவர் சோசியல் தட்டு கொண்டது. இன்றைக்கி வந்து ஒரு பொலிட்டிக்கலுக்கு உள்ளே வராருன்னா பேசிக் அந்த படம் அவருக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது தான் சொல்லுவார். ஆனால் அந்த டைமில் யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்களா நீங்கள்? ஒரு பொலிட்டிக்கலாக வருவார் அந்த மாதிரி தெரியும். அப்பயே ஒரு ஐடியா இருந்துச்சு. தமிழன் பணமும் தெரியும், பகவதி பணமும் தெரியும், ஒரு பொலிட்டிக்கல் வரப்போறாங்க. எப்படி சார் ஒரே ஒரு விஷயம். இப்போ இங்கே 20 வருஷத்துக்கு உங்களுக்கு எது உங்களுக்கு சில பேருக்கு நம்பிக்கை இருக்காது, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதகம் இருக்குது. அது இவருக்கு நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறேன். தேவா படம் ஷூட்டிங் என்னோட வந்து ஒருத்தர் தங்கியிருக்கார் ரூமில், 90s சொல்கிறேன். அவரை வந்து நான் அந்த படங்களுக்கெல்லாம் நடிக்க கூப்பிட்டு போவேன். இவருக்கே தெரியும், ஒர்க் பண்ண அப்படி மதியம். அவர் வந்து பிரேக்கில் விஜயோடைய ஜாதகத்தை காரில் உட்காந்து பார்க்குறோம். நான் சோபாமா அந்த ஜோசியர். அவர் சொல்கிறாரு, உங்கள் பையன் நம்பர் 2 வருவார் சினிமாவில், நம்பர் 2 வருவார் 90s. இப்போ என்ன வருஷம், ரஜினி சார் இருக்கார். அப்போ சொன்னால் அந்த அம்மா சொல்கிறாங்க, ரங்கநாதன் 500 ரூபா கொடுத்துருவோம், எதுக்கு இந்த மாதிரிலாம் போய் சொல்கிறாரு. அப்போ அவர் வருவார் அப்படிங்கிறது அப்பயே தீர்மானிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, இந்த 26 மிகப்பெரிய அளவில் வருவார். அதான் நான் அன்றைக்கி பேட்டியில் முதல் ஆரம்பிக்க சொன்னேன். நாளைய தீர்ப்பை நடித்தவர் இன்றைய தீர்ப்பை எழுத காத்திருக்கார். எல்லாமே இளைஞர்கள் பக்கம் அவர் இருக்கார். அதுக்கு காரணம் அவருடைய டெடிகேஷன், உழைப்பு, உண்மை. ஓகே, இது உண்மை. சார் நீங்கள் சொன்னது இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. 20 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன்னா இப்போ அவருடைய ரசிகர் மன்றத்துக்கு பேர் மக்கள் இயக்கம் அது மாதிரிலாம் வச்சாரு. ஓகே, இருந்தாலும் டைரக்ட் அரசியல் இறங்குவாருன்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க? அது எப்படி நான் எதிர்பார்த்தேன்னா சார், எனக்கு ஜாதகம் இவர் சொன்னதெல்லாம் எனக்கு வந்து அது எனக்கு தெரியாது. அதுக்கு நம்ப மாட்டேன்னு சொல்ல முடியாது, அது எனக்கு தெரியாது. ஆனால் வந்து என்னென்னா, எனக்கு வந்து பகவதி பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அதே கதையை வந்து எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு என்னை வந்து எஸ்ஐ சார் சொன்னார். அப்போ எஸ்ஐ சார் தான் டிசைட் பண்ணுவார் எந்த பேனர் யாருன்னு. அப்போ வந்து ஜிவி ஃபிலிம்ஸுக்கு பண்ணுவோமான்னு என்கிட்ட கேட்டார். நான் சரி சார் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்கிறபோது, அது கதை சொல்கிறதுக்காக நான் கிளம்பிட்டு இருக்கும்போது, இருங்க என்னோடய அசிஸ்டண்ட் இன்னொருத்தன் வந்து கதை சொல்ல அனுப்புகிறேன், அவன் போயிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் உங்கள் கதையை சொல்லலான்னாரு. அவர் போனவர் கதையை ஓகே பண்ணிட்டு வந்துட்டார். அவர் தான் மஜித். அப்போ வந்துட்டு எனக்கு வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பண்ணலான்ட்டாங்க. ஸோ நான் வெயிட்டிங்கில் இருக்கிறேன்.
இவர் கதையில் வந்துட்டு இவர் கதை சொல்லும்போது என்ன சொல்லுவார்னா, ஒரு தருதலை தபால் தலையில் வந்தது தான் தமிழன் அப்படிம்பாரு. ஒரு தருதலை அப்படி சொல்லுங்க. ஒரு தருதலை தபால் தலையில் வருகிறான்னு. அப்படிதான் ஒரு தருதலையின் படம் தபால் தலை இடம்பெறுகிறது. இதுதான் சார் தமிழ் படத்துடைய கதைன்னு ஆரம்பிப்பார். அப்போது அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அங்கங்கே வந்து அவருடைய சோஷியல் கான்சியஸ், சோஷியல் மேட்டர், அவர் சார் பேசுகிற டைலாக் இதெல்லாம் இருக்கும். ஸ்டாம்பே போட்டிருப்பாங்கல்ல, அதெல்லாம் ஸ்டாம்பே போட்டிருப்பாங்க. கரெக்ட், பெரிய ஸ்டாம்பா போட்டு போட்டாங்களே, ரியலாவே போட்டாங்க. ஆமா, ரியலாவே உண்மையாவே போட்டாங்க. ஆமா, அதுல என்ன நடந்தது அது நிஜமாவே ஆச்சு. ஆயிட்டு விஜய் சார் ஸ்டாம்ப் போட்டாங்க. ஆமா, ஸ்டாம்ப் அது மிகப்பெரிய சாதனை. அதுக்கப்புறம் நான் என்னோட கதையில் பார்த்தீங்கன்னா இல்லை படத்தில் ஒரு சீன் இருக்கும். முதலமைச்சர் வந்து இவர் போகும்போது டிராஃபிக்கை நிப்பாட்டி ஒரு அடிப்பட்ட குழந்தைய அனுப்புவார். அதுவும் முதலமைச்சர் சந்திக்கிற முதல் சீன். நான் சொல்கிறது ஒரிஜினல் ஸ்கிரிப்ட், படமாக வந்ததில்லை. ஆனால் இந்த சீன் படத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் முதலமைச்சர் இவர் டானான்னு கூப்பிடுவார். கூப்பிட்டு நீங்கள் வந்து நிறைய பேருக்கு மக்களுக்கெல்லாம் உதவி செய்கிறீங்க, உங்கள் ஃபோட்டோஸ்லாம் உங்களுடைய பயங்கர பாருங்கன்னு அலைஞ்சு நக்கீரன் ஜூனியரோட அந்த பத்திரிகைலாம் போட்டு இதிலெல்லாம் உங்களை பற்றி ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. ஒரு பை எலெக்ஷன் வருது, நீங்கள் அது உங்கள் தொகுதி, நீங்கள் நிற்கக்கூடாதுன்னு கேட்பாங்க. கேட்ட உடனே விஜய் சார் முதல்ல மறுப்பார். அதுக்கப்புறம் நின்றுவார். நின்று விஜய் சார் ஜெயிச்சிருவார். ஜெயித்த உடனே இப்போ வந்து முதலமைச்சர் போஸ்ட்டையே வந்து அந்த சிஎம் வந்து இவருக்கு கொடுப்பார். அது கிளைமேக்ஸ். ஒரிஜினல் கதையில் நான் எழுதி வச்சிருந்தேன். இது வந்து இந்த கதை தான் ஒரிஜினலாக ஷூட்டிங்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ பாபா வருது. பாபா படம் வரும்போது பாபாவில் 7 மந்திரத்தை ரஜினி சார் யூஸ் பண்ணுவார். விஜய் சார் வந்து அந்த படத்துடைய ப்ரிவியூஸாக விஜய் சார் வந்து சத்யன் தேட்டரில் பால்கனியில் பார்த்துட்டு இருக்கு. நான் கீழே உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். அப்போ அதில் 7 மந்திரத்தில் கடைசி மந்திரத்தை வந்து ரஜினி சார் எதுக்கு யூஸ் பண்ண போகிறாருன்னு படத்துலேயே சீன்ஸ் டிஸ்கஷன் நடக்கும். தேட்டர்லேயும் ஃபுல்லாக ஆடியன்ஸ் எதுக்கு வெயிட் பண்ணுறான்னா, இவர் 7வது மந்திரத்தை நான் சிஎம் ஆகணும் சொல்ல போகிறாருன்னு வெயிட் பண்ணுறாங்க. தேட்டர் வைப்ரேஷன் நான் பார்க்குறேன். சரி சரி சரி. ஆனால் இவர் 7வது மந்திரத்தை அது யூஸ் பண்ணல, வேறு எதுக்கும் யூஸ் பண்ண சார். டோட்டல் தேட்டர் அப்செட் ஆச்சு. அப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஓ சரி இந்த படத்தில் வந்து இதுதான் மைனஸ். 7வது மந்திரத்தை இவர் அப்படி யூஸ் பண்ணியிருந்தாலும் இந்த படம் ஆடியன்ஸ் கொண்டாடி இருப்பாங்க, இதில் ஆடியன்ஸ் அப்செட் ஆயிடுவான்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் படம் முடிஞ்சு வெளியே வந்த உடனே வண்டி ஏறி போகும்போது நான் டிசைட் பண்ணிட்டேன், நம்ம கிளைமாக்ஸ் மாற்றிடணும். ஏன்னா ரஜினி சாரே 7வது மந்திரத்தை சிஎம்மாக யூஸ் பண்ணுறதுக்கு யோசிச்சு தான் வேண்டான்னு வேற மாற்றிருக்காரு. ஏன்னா அவருக்கும் தெரியல அவர் எவ்வளோ பெரிய கதை கேட்டிருப்பாரு. அப்போ அவர் வேண்டாம், அது நமக்கு வேண்டாம்னு மாதிரி நம்ம அதை வச்சு மாட்டிக்கூடாது. விஜய் சார் இப்போ தான் நம்ம முதல்ல ஆக்ஷனுக்கு திருப்புறப்பவே டபுள் லோடு ஏற்ற வேண்டாம், ஒரு லோடு ஏற்றினா போதும், 2 லோடு ஏற்ற வேண்டாம்னு சொல்லிட்டு மறுநாள் விஜய் சார் சந்தித்து நான் மாற்ற போகிறேன்ட்டேன். அப்போ விஜய் சார் லைட்டாக ஒரு அப்செட் ஆச்சு. ஸ்கிரிப்டை சொல்லிட்டு ஸ்கிரிப்டை மாற்றுறேன்ட்டேன். அப்போ நான் விளக்கம் சொன்னேன், இல்லை சார் அவர் அதை யூஸ் பண்ணல, அது தப்பாக போயிடும் பயந்தான் அவர் யூஸ் பண்ணாமல் இருக்கார், அதனால் வேணாம் சார், நம்ம இப்போதைக்கு ஆக்ஷன் படமாக இதை பண்ணிடுவோம், ஃப்யூச்சரில் நீங்கள் பண்ணுவோம் நான் மைண்டில் வச்சுருந்தேன். ஆனால் எனக்கு அப்போ தெரியும் அந்த கிளைமாக்ஸ் அவர் ரசிச்சிருக்காரு. அப்படி ஒரு அந்த அதாவது சோஷியல் விஷயங்களை சேவை செய்யக்கூடிய விஷயங்களாக வரணும் அப்படின்னு தோணியிருக்காருன்னு. அதுக்கப்புறம் வர படங்கள்லாம் பார்த்துட்டு வந்தால் ஒவ்வொரு படத்துலையும் இருக்கும். அவர் சார் சொன்ன மாதிரி முதல்ல நான் கதை தமிழன் சொல்லும்போது லவ் ஆக்ஷன்லாம் பேட்டர்னுட்டு இந்த சோஷியல் கதையை முதல்ல அக்செப்ட் பண்ணும்போது அவருக்கு பொலிட்டிக்கலில் வரணும், ஒரு இன்வால்மெண்ட்டு, ஒரு சோஷியலாக மக்களுக்கு செய்யணும் அப்படின்னு ஒரு இன்வால்மெண்ட்டுக்கு போய் தான் அந்த முதல்ல அந்த கதையை அக்செப்ட் பண்ணிக்கிறார். பகவதி சார் சொன்னாங்கல்ல பகவதி படம், அதுலேயும் ஏதோ விஷயங்கள் இருக்க போய் தான் அவர் அக்செப்ட் பண்ணிட்டார். ஸோ அதோடைய தொடர்ச்சி தான் அவர் இன்னைக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்து. ஓகே ஓகே. இவர் ரொம்ப இப்போ இன்னைக்கு வந்து பிரியங்கா சோப்ரா உலகம் முழுக்க தெரியுறாங்க, அவர் தமிழை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த டைமில் ஒரு ஸ்டாம்பு போட்டிருக்கீங்க, இன்னைக்கு விஜய் சாருக்கு இல்லை அது ஒரு விஷயம் இல்லை. அவர் வந்து நிறைய பேரால் படங்கள் வெளியிடுறப்ப பாதிக்கப்பட்ட வழி நிறைய இருக்குது, வெளிப்படையாக சொல்ல முடியாது. எப்படி புரியல, கரெக்டாக சொல்லுங்கள். அவருடைய படங்கள் ஒவ்வொன்றும் ரிலீஸ் ஆகிறப்ப ஆமாம் ஏதாச்சும் தடைகள் ஏற்பட்டு மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பை சம்பாரிச்சு கிரியேட் பண்ணுறது. ஏன்னா அவரோட படத்துக்கு இல்லை அதுதான் அதெல்லாம் சம்பாரிச்சது. நீங்கள் ஒருத்தர் வந்து உடனே இப்போ நம்மளுடைய எதிரி என்ன ஆயத்தை எடுக்கிறாங்கிறத நம்ம தான் தீர்மானிக்கிறோம். பட்டு அதை வச்சு அவரை வந்து நிறைய காயப்படுத்தியிருக்காங்க, நிறைய காயப்படுத்திட்டாங்க. அந்த காயத்துக்கு மருந்து தான் இப்போ அவர் அரசியலில் வந்தது, ஜெயிக்க போகிறது. சரி. இல்லை நான் வந்து ஒரு விஷயம் வந்து என்னென்னா, இவங்க எல்லாம் அரசியல் சொன்னாங்க இல்லைங்களா, நான் வந்துட்டு ஒரு பெக்குலியரான ஒரு விஷயத்தை பார்த்தேன். ஒரு மனிதனுக்கு பயம் இருக்கணும் இல்லைங்களா, அவர் சுத்தமாக இல்லை. 1% கூட பயப்படாத ஒரு மனிதனை நான் வந்து நேரில் பார்த்தேன். எப்படின்னு சொன்னால், என் படத்தில் வந்து ஒரு காட்சி வரும். எப்படின்னா வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து சோலட்சுமி இருப்பாங்க, கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைப்பு பிடிச்சிட்டு ஏறணும் ஒரே ஷாட். அவர் வந்து கீழே ஏதாவது நாங்கள் போட்டோமான்னு அதெல்லாம் வேணாண்ணா நான் ஏறேனான்னு சொல்லி அவர் பாட்டில் சரன்னு பைப் பிடிச்சி மேலே ஏறிட்டார். எங்களுக்கு ஒரு பக்கம் பயம், எஸ்ஏஎஸ் வந்து சேர்த்தார், தெரிஞ்சால் பெரிய திட்டு வரேன்னு ஒரு பயம் இருந்துச்சு.
அவ்வளோ பெரிய கிட்டத்தட்ட அங்கேருந்து விழுந்தா வந்து நிச்சயமாக பெரிய அடிப்படும். தைரியமாக வந்து ஏறினார் அவர். அப்போ வாங்கும்போது பயங்கிறது 1% கூட வந்து அது ஏறி முடிச்சு இறங்கினதுக்கு அப்புறம் கூட 1% கூட அவருக்கு பயம் இல்லை சார். ஸோ அந்த பயம் வந்து அந்த பயம் இல்லாதனால தான் வந்து எதை பற்றியும் அவர் இந்த இளங்கன்ற பயமறியான்னு சொல்லுவாங்கல்ல, அவர் மனசை இன்னும் இளமையாக இருக்கார். காரணம் அவர் வந்து அந்த பயம் இல்லாதனால தான் இந்த இளங்கன்ற பயமறியாத மாதிரி வந்து இன்னும் கொஞ்சம் யூத்தாகவும் அவர் வந்து எடுக்கிற விஷயத்தில் வந்து தைரியமாகவும் உள்ளே போகிறதுக்கு ஒரு பாட்டிக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னதான் ஆகிட்டு பார்த்துடலாமே அப்படிங்கிற மாதிரி. இல்லை அதாவது உண்மைதான். தேவா படம் நாங்கள் அசிஸ்டண்டாக மஜித் எல்லாம் ஒர்க் பண்ணுறப்ப யாருமே அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க ஃபைட்டில். கண்ணன்களில் தான் மாஸ்டர் பிரசாத் ஸ்டுடியோவில் செட்டு 2 இது ஃப்ளோர் போட்டு பண்ணுறோம். அங்கேருந்து தைரியமாக குதிச்சார். பாலசாமி சொல்கிறது கன்ஃபார்ம். ஏன்னா பயங்கர தில்லு டைட்டில் ஏதோ தில்லுன்னு அமைஞ்சிருச்சு. சொன்ன மாதிரி நீங்க சொன்னது பார்க்கும்போது எனக்கு அதுவும் நான் வந்துச்சு. அவர் எனக்கு வந்து 3 விஷயம் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து செல்வா படம் வந்து நான் ஃபர்ஸ்ட் அவரோட ஆக்ஷன் ஹீரோ பண்ணுறேன். அவர் கூட ஆக்ஷன் ஹீரோ ஆக்கிறதுக்கான முயற்சியில் அந்த செல்வா படம் பண்ணும்போது ஒகேனக்கில் வந்து ஒரு கூண்டு கட்டி தொங்க விட்டு கிளைமேக்ஸில் அதுக்குள்ளே ஹீரோயின் இருக்குது. இவர் இந்த கரையை வந்து ஜம்ப் பண்ணி அந்த கூண்டை பிடிக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் எடுக்கணும். அதுக்கு டூப் வந்து இப்போ இருக்கிற மாஸ்டர் அனல் அரசு தான் அப்போ டூப் அவருக்கு. டூப் போட்டு ரெடியாக நிற்கிறாரு. இவர் ஸ்பாட்டுக்கு வந்தோன்னே நிகழ்ச்சி சொன்னோன்னே இவர் எதுக்கு இந்த ட்ரெஸ் போட்டிருக்காரு அப்படின்னாரு. இல்லை சார் ஜம்ப் பண்ணுறது இவர் தான், டூப் போட்டு எடுக்கலான்ட்டு இருக்காங்க. நானே பண்ணுறேன் அப்படின்ட்டு. எங்களுக்கெல்லாம் அல்லு சில்லை. ஏன்னா எனக்கே நின்று பார்க்குறது கீழே அந்த டெப்த்து தண்ணி விழுற பார்த்தா எனக்கு கேராக இருந்த தள்ளி தான் இப்போ நின்றுட்டு இருக்கேன். அசிஸ்டன்ஸ் யாரும் போட மாட்டேங்க. இவர் இங்கேருந்து ஜம்ப் பண்ணி அந்த கூண்டை பிடிக்கணும். சார் வேணாம் சார் எஸ்ஏ சார் திட்டுவார் சார்லாம் நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்லும்போது நானும் சொன்னேன். ஆனால் இவர் இல்லை நான் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதை பண்ணார். இதில் என்னென்னா அவர் இங்கேருந்து ஜம்ப் பண்ணுறப்ப நாங்கள் சார் ஜாக்கிரதை சார்னு சொல்கிறோம். அவர் நான் பதில் திரும்பி கூட ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படி கூட சொல்ல மாட்டேங்கிறார். யார் சொல்கிறேன் கேரே பண்ணுறது. அவர் அந்த ஷார்ட் அந்த இதில் மட்டும் நிற்கிறார். ஸ்டார்ட் கேமராவோட ஜம்ப் பண்ணி பிடிச்சி அந்த சீக்வன்ஸை முடிச்சுட்டு வந்து இறங்கணுன்னு திரும்பவும் கூலாக தான் இருக்காரு. ஒரு பயங்கரமாக ஷார்ட் பண்ணியிருக்கோன்னு ஒரு இதுவும் இல்லை. அவர் சொன்ன பாயிண்ட் நியாயமான பாயிண்ட். அதனால தான் பார்த்தீங்கன்னா குச்சியில் வந்து பங்கி ஜம்ப் பண்ணியிருப்பாரு. இப்போ கூட அது பார்த்தீங்க தெரியும். அது யாருமே பண்ண மாட்டாங்க. தைரியமாக குச்சிருப்பார் அவர். அதுக்கு அந்த அந்த ரியாக்ஷனே இருக்க பயம் இருக்காது. பகவதியில் ட்ரெயின் ஓடுது சார். ட்ரெயின் ஓடும்போது மேலே ஓடி வரணும். ரன்னிங் ட்ரெயினில் நம்ம ஷார்ட் எடுக்கும்போது வந்து ஒரு சேஃப்டிக்காக கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓட்டும். ஆனால் ஸ்லோவாக ஓடினா கூட மேலே நடக்க கூட முடியாது. ஸ்லோவாக ட்ரெயின் போயிட்டு இருக்கும்போது ஓட முடியாது. நம்ம யாரும் நம்மளால ஓட முடியாது. ஆனால் இவர் ஓடி வரணும். நான் அப்போ போய் கேட்குறேன் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதாவது ரோப்பு போட்டுக்குமா அப்படின்னா அதெல்லாம் வேண்டாம் நான் எடுத்துருக்கேன் போங்க நீங்கள் போங்க சும்மா அது கேட்டுருக்காங்க அப்படிங்கிறாரு. பார்த்தா ஓடி வந்தார். அந்த 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 சும்மா பயம் அறியான் அப்படிங்கிறது அவர் சொன்ன மாதிரி அவர் சினிமாவில் நடிக்கிறது முன்னாடி இருந்தே நாங்கள் அவரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஸ்கூல் போகிற காலத்துலையும் சரி லைலா காலேஜில் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிற காலத்துலையும் சரி எது ஒன்று முடிவு எடுத்தாலும் சரி நல்லா உறுதியாக இருப்பாங்க. பிடிவாதம் உறுதிங்கிறது அதே மாதிரி சாதிக்கிறது. அந்த அதில் வந்து ப்ளஸ் மைனஸை பற்றி கவலையப்படாது அவர். இப்போ அரசியல்லையும் சரி நான் ப்ளஸ் மைனஸ் பற்றி அவர் எதுவும் கவலைப்பட போகிறதில்ல. ஆனால் அந்த சின்ன வயசுலேருந்து அந்த நேர்மை அந்த உறுதியான தன்மை எல்லாமே அவர்கிட்ட. ஓகே ஆல்ரைட் சார். எஸ். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 2000க்கு அப்புறம் இப்போ நீங்கள் படம் பண்ணிட்ட பிறகு கடைசி ஒரு 20 வருஷத்தில் ஒரு படம் வந்திருக்கும். நான் சொல்லுறது 2004 2024. ஸோ அப்படி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஜய் சாரோட படம் இந்த படம் எனக்கு கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஆளுக்கு ஒரு படம் சொல்லலாம். எனக்கு கில்லி சார். கில்லி. உங்களுக்கு சார்? நெல்சன் ஒரு படம் பண்ணார் இல்லையா இப்போ ரீசனாக பீஸ்ட் பிடிச்சது ரொம்ப நல்லா. ஓகே ரொம்ப ஒரு வித்தியாசமான நல்லா அப்படி அந்த படத்துக்கு ஒரு கான்ட்ரவர்சி எதுக்கு வந்துச்சுன்னு ஃபீல். ஆமாம் படம் நான் வந்து இதை நெல்சன்கிட்டே ஃபோன் பண்ணி பேசினேன். ஒரு ஓப்பனிங்கே ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி இருந்தது. எனக்கு பிடிச்சது நல்ல படம். சாங்ஸ் வைஸ் எல்லாமே நல்லா. எனக்கு போக்கிரி சார். போக்கிரி ஏன்னா கில்லி கூட வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அதுவும் மகேஷ் பாபு படம் தான் தமிழில் ரீமேக்கு. போக்கிரியும் மகேஷ் பாபு படம் தமிழில் ரீமேக்கு. ஆனால் இதில் வந்து அவருடைய மனதிசத்துலேருந்து எது இன்ஸ்பயர் ஆகிருப்பார். ஆனால் எதுவுமே அதை பார்த்து பண்ணியிருக்க மாட்டார். தனித்தனியாக பண்ணியிருப்பார். டயலாக் டெலிவரியும் வேறு ஒரு லெவலில் பண்ணியிருப்பார். ப்ளஸ் வந்து ஒரிஜினல் இருந்ததை விட தமிழ் மாசாக இருக்கும். ஓகே உங்களுக்கு சார்? எனக்கு குஷி படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2004 அப்புறம் இப்போ வரைக்கும் அப்படி பார்த்தா சர்க்கார் சொல்லுறீங்க. ஒரு துப்பாக்கி முருகதாஸ் எனக்கு ரொம்ப அருமையான படம். ஓகே பிடிச்சது. சார் சொல்லும்போது ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருதுங்க. என்னென்னா இந்த ரீமேக் இருக்குது பார்த்தீங்களா. ரீமேக் பார்த்தீங்கன்னா வந்து சார் வந்து என் படம் வந்து லவ் டுடே தெலுங்கில் வந்து பண்ணது யாருன்னா பவன் கல்யாண் சார் பண்ணார். சுஸ்வாகதம்னு சொல்லி பண்ணார் அவர். அதே மாதிரி வந்து பவன் கல்யாண் சார் படத்தை வந்து பத்ரின்னு சார் இங்கே ரீமேக் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி ரீமேக் பண்ண ஒருத்தர் இன்னைக்கு வந்து ஆந்திராவோட சிஎம்.
அந்த மாதிரி ஹீரோ ஒரு காலத்துல எந்த அளவுக்கு வருவார்னு சொல்ல முடியாது. இல்லை வருவார். நான் தான் ஆரம்பத்தில் சொல்லிட்டே எல்லாமே இருக்கேன். வந்து இல்லை மிகப்பெரிய Okay. வெற்றியை பெறுவார். ஏன்னா இன்னைக்கு அரசியலில் வந்து மாஸ் அப்படின்னா விஜய் தான், அந்த வேறு தைரியம் யாரும் இல்லை. நானே வேற ஒரு கட்சியில் இருக்கேன், அது வேறு விஷயம். இருந்தாலும் உண்மையை ஒத்துக்கிட்டானோ. சரி சரி, இதுக்கு எப்படி ஒரு ஆப்போசிட்டான விஷயம், இந்த படம் கொஞ்சம் தவிர்த்து இருக்கலாம். இருந்தாலும் எனக்கு ஓகே, படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை தாண்டி இந்த படம் எனக்கு பெருசா எனக்கு ஒரு உடன்பாடு இல்லை. அது 2004 அப்புறம் அவர் பண்ண படம் 2004 அப்படியே சொல்லுங்க. திரும்ப இப்போ ரிவர்ஸ்ல இருந்து வரும். ரிவர்ஸில் வரும். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும். இல்லை நம்ம அவருக்கு விருப்பமான பண்ணி தான் படம் பண்ணிருக்காரு. இல்ல உங்களுக்கு ஒரு அந்த விமர்சனம் பண்ண நான் வரல. ஏன்னா ஒவ்வொருத்தரோட உழைப்பு, ஒரு டைரக்டர் கதை பண்ணும்போது உள்ள நம்பிக்கை தான் இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம விமர்சனம் இல்லை எனக்கு இல்லை எனக்கு மதியம் சொல்றதுல வந்து ஒத்துக்கிறேன். பட் இதை பண்ணி ஆனாலும் வாரிசுன்னு ஒரு படத்தை பண்ணாமல் இருந்துக்கலாம். ஓப்பனாக சொல்கிறேன். சரி, எனக்கு வாரிசு தான். வாரிசு பண்ணால் விட்டுக்கலாம். ஏன்னா அவருடைய வளர்ச்சிங்கிறது வந்து இன்னைக்கு பெரிய மாஸ் ரேஞ்சுக்கு போயிடுச்சு. ஆமாம், இது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் சார் பண்ணியிருக்க வேண்டிய ஒரு விஷயம். வாரிசு ஃபேமிலி ட்ராமா, அதுக்குள்ளே நடக்கிறது, அதுக்குள்ள ஒரு வில்லன் கேங்கு அப்படின்னு அந்த கதையை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணணும். இந்த கதை நம்ம போய் சொல்ல வச்சிருப்பாரா அப்படின்னு நமக்கு தோணிச்சே தவிர அந்த படம் வந்து அவர் வந்து தவிர்த்திருக்க இப்போ தவிர்த்திருக்க வேண்டிய படம். ரொம்ப டைரக்ட் ஆன்சர். நீங்க சொல்லுங்க. எந்த படம்னு சொல்றேன்னு தெரியல எனக்கு. ஆனா ஒரு விஷயம், நிறைய படம் இருக்கு. எனக்கு என்னன்னா நிறைய படம் இருக்குது சார். நான் உண்மை சொல்றேன் பாரு, அவரோட ரீச் இன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து அந்த பெண்களும் பசங்களும் அவர் மேலே வச்சு ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது பயங்கர பேர் எதிர்ச்சியாக இருக்குது. அவ்வளோ இதாக இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி கதைகள் அவர் பண்ணலையோன்னு எனக்கு இப்போ வரைக்கும் 2 படம் சொல்லாம நிறைய. நான் படம் பேர் சொல்லிங்க. ஆனால் வந்து நிச்சயமாக வந்து அவர் வந்து ஒரு நல்ல இன்னும் கூட வந்து அவர்கிட்ட நிறைய எதிர்பார்க்குறாங்க. அவர் நிறைய பண்ணுவாங்க. எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது சார். எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது. என்னன்னா முதல்வன் கதை ரஜினி சாருக்கு போயிட்டு ரஜினி சார் அந்த முதல்வன் கதை பண்ணலை. ஃபர்ஸ்ட் ரஜினி சாருக்கு தான் கதை சொல்லப்படுது. பண்ணலன்னா அடுத்த சாய்ஸ் வந்து விஜய் சார் தான் அந்த கதை பண்ணுறதா இருந்துச்சு. விஜயகாந்த் அதில் வந்து விஜய் சார் விஜயகாந்த் பண்ணுறதா இருந்தது, அவரும் பண்ணுறாரு. அப்போ விஜய் சாருக்கு அந்த கதை சொல்ல போகிறப்போ எனக்கு தெரியும். ஸோ டேரக்டர் அந்த கதை சொல்ல போனது, அந்த நடந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும். அது ஒரு சின்ன விஷயத்தில் மிஸ் ஆகி போச்சு முதல்வன். எனக்கு முதல்வன் விஜய் சார் பண்ணியிருக்கணும்னு ரொம்ப ஒரு ஆசை இருந்துச்சு எனக்கு. அப்போ ரீசெண்டாக கூட நான் சங்கர் சார் பாபு கேட்டேன், ஏன் சார் முதல்வன் 2 விஜய் சார் வச்சு பண்ணலாமே, ரொம்ப கரெக்டாக இருக்குமே இப்போ இந்த இருக்கிறதுக்கு அப்படின்னு. அவர் ஒரு வழக்கம் போல் ஒரு புன்சிரிப்பை வந்து பதிலாக கொடுத்துட்டு போனார். பட் எனக்கு ஒரு பர்சனலாக ஒரு ஆசை இருக்குது, முதல்வன் 2 வரணும், அதில் விஜய் சார் நடிக்கணும். ஆனா இல்ல என்னன்னா இல்ல அதாவது என்னன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு காலம். இப்போ விஜய் சார் இப்போ சார் முதல் கூட நிறைய பேரோட ஆசை தான் முதல்வன் 2 வரணும் அவரோட படம். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ஒரு ஓப்பன் அனௌன்ஸ் பண்ண விட்டார். இப்போ அடுத்த ஒரு படம், அதுக்கப்புறம் ஒரு படம் அதிகபட்சம் இருக்கலான்ற மாதிரி இல்லை அப்படி. ஏன்னா இப்போ இல்லை இப்போ நான் இப்போ இது மூலமாக நான் விஜய்க்கு என்ன சொல்கிறேன்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சிஎம் சேரில் போய் உட்கார வரைக்கும் நடித்தார். அதனால் அவர் நடிச்சுட்டு போய் உட்காருங்கிறது என்னுடைய ரிக்வெஸ்ட். உங்களுக்கு அது எவ்வளோ ஷாக்கிங்காக இருந்துச்சு பர்சனலாக இப்போ பண்ணி? எனக்குலாம் ஷாக்கிங் இல்லை. 16 அப்புறம் இருக்குது சார், இருக்குது 100% இருக்குது. அதாவது என்னென்னா ஒரு கால்குலேட் என்னென்னா 16 முடித்த உடனே 25 முடிஞ்சிடும் சார். 25 மிடில் வந்துடும், கிட்டத்தட்ட வந்துடும் மிடில். அப்புறம் 26 வந்து எலெக்ஷன். அப்போ அதற்கான 1 இயர் வேணும் ஒரு கட்சியை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு. அதற்காக இறங்கி சுற்றுப்பயணம் மக்களை சந்திக்கிறதுன்னு அந்த கேப் வேணுன்றதால இப்போ 116 நிறுத்திட்டு அப்புறம் பிரச்சாரங்கள் எல்லாம் போயிட்டு வந்துட்டுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுவார் என்ன அப்படின்றது. ஓகே ஓகே, ஆல் இட் அண்ட் ஃபேண்டாஸ்டிக் சார். ஸோ 4 பேரும் நிறைய மெமரிஸ் ஷேர் பண்ணிருங்க. ஸோ உங்கள் 4 பேருக்கும் ஒரு ஃபோட்டோ மெமரி ஃபைனலாக ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொருத்தரும் உங்களுடைய ஃபோட்டோ மெமரிஸ் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எஸ் சார். ஸோ உங்களுக்கான ஒரு ஃபோட்டோ, இது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஃபோட்டோ. ஆமாம், இது உலகம் பரவிய ஒரு ஃபோட்டோ. இது கரெக்ட் சார். இது உங்களுக்கான ரெஃபரன்ஸ்க்கான ஒரு ஃபோட்டோ சார். நீங்கள் ஒருத்தராக சொல்லலாம், கோயம்புத்தூர் மாப்பிள்ளை இது எப்போ எடுத்த ஃபோட்டோ ஞாபகம் இருக்கா? அந்த படம் ஷூட்டிங்கில் ஷூட்டிங் ஸ்பாட் இல்லை குறிப்பாக அதில் மெமரிஸ் ஏதாச்சும் ரொம்ப மறக்க முடியாது? எல்லா படமே 9 to 6 தான் நடிப்பார் விஜய். அப்போ ஞாபகா என் படம் மட்டும் ஒரு நாள் 9 மணி வரைக்கும் நடிச்சுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஷூட்டிங் வந்தார். ஒரு மாதிரி இருந்தார். ஏன் விஜய் என்னன்னு கேட்டேன். இல்லை நான் அப்பா சத்தம் போட்டார், 6 மணிக்கு மேலே நடிச்சு அப்படின்னு சொன்னார். அதுதான் எனக்கு ஞாபகம். ஏன்னா நானும் விஜயும் அவ்வளோ க்ளோஸ். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது இப்போ எஸ்எஸ்சி சார் லைக் அவ்வளோ ஒரு கரெக்டாக ஒரு வழி நடத்திருக்காருல்ல, இதுதான்ற மாதிரி ரொம்ப கண்ட்ரோல் வச்சுருந்தாரா சார்? நாங்களே இங்கே உட்காந்து பேசுகிறோன்னா எஸ்எஸ்சி சார் தான் காரணம். அப்போனா விஜய் இவ்வளோ வந்திருக்காருன்னா அவருடைய பேஸ்மெண்ட்டு அஸ்திவாரம் அவர் போட்டு பிள்ளையார் சொல்லி தான் காரணம். உழைப்பு, டெடிக்கேஷன், உண்மை, இது எல்லாமே எங்கள் டைரக்டர் இருந்தது, விஜய்கிட்ட இருக்குது. அதான் இந்த உயரத்துக்கு வந்திருக்காரு. சிறந்த வழிகாட்டி சார். உங்கள் ஃபோட்டோ இது வந்து 1996 விஜயதசமி அன்னைக்கு
என் படம் பூஜை லவ் லவ் டுடே பூஜை அது. பூஜை அன்னைக்கு அவர் வந்தப்போ எடுத்த ஸ்டில்லு. அதனால் லைஃப்பில் வந்து மறக்க முடியாது. ஃபஸ்ட் டைமாக வந்து சௌத்ரி சார் வந்து எல்லாரும் இதோட ஏவிஎம் லாஸ்ட்டில் அந்த என்ன சி தேட்டர்னு நினைக்கிறேன், ஐ திங்க் அங்கே வந்து பூஜை போட்டாங்க. அந்த பூஜையில் எடுத்த ஸ்டில் இது. சூப்பர் சூப்பர். அதனால் வந்து அப்போ நான் வந்து ரொம்ப புதுமுக இயக்குனர். ரொம்ப சின்ன பையனா? ரொம்ப சின்ன அப்ப பையனா. அந்த படம் எடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு வயசு இருக்கும் சார்? எனக்கு 28 வயசு சார். ஓகே. நீங்கள் சமீப காலமாக எல்லாமே இவங்கெல்லாம் டயட் பண்ணியிருப்பாங்க. இப்போ டயட்டரை கட்டி பிடிச்ச மாதிரி விஜய் ஏதாவது ஒரு ஃபோட்டோ நீங்கள் பார்த்துருக்கீங்களா? என்ன தான் கட்டி பிடிச்சார்? இது வந்து சார் எனக்கு வந்துட்டு பகவதி படம் வந்து ரொம்ப ஃபேமஸான போட்டோ இல்ல அது? ரொம்ப ஃபேமஸான ஃபோட்டோ இது. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் பாபாவும் இது ஒரே அது வந்து எனக்கு வந்து ஏவிஎம்ல இது சாரி எம்ஜிஆர் ஃபிலிம் ஷீட்ல வந்து நான் சீன் எடுத்துட்டு இருக்கேன். நான் சொன்னேன் இல்லையா, அப்போ கொஞ்சம் பம்பு ஆமா ஆமா. சிஎம் வருவாரு, இவர் குறுக்க வந்து வண்டியை நிற்பாட்டுவாரு, சிஎம் கான்வாயோட வந்துட்டு இருப்பாரு. அந்த கான்வாயோட அந்த சீன் எடுத்துட்டு இருக்கிறேன். அப்போ வந்துட்டு காலையில் நாங்கள் போய் செட்டுக்கிறாங்க, எங்களுக்கு நியூஸ் தெரிஞ்சிச்சு பக்கத்தில் பாபா ஷூட்டிங் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இப்போ விஜய் சார் ரெடியாகி வந்து என்கிட்ட கேட்டார், என்ன போய் ரஜினி சாரை பாட்டு வந்துடும் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் இல்லை எல்லாம் ரெடி போயிட்டேன், இந்த ஷார்ட்டை முடிச்சுட்டு நம்ம ஷிஃப்டிங் இருக்குது, நீங்கள் அந்த கேப்பில் போய் பார்த்துருங்க ரஜினி சார் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கும்போது ரஜினி சார் வந்துட்டார் எங்கள் செட்டுக்கு. பார்த்தோன்னா அப்போ வந்து விஜய் சார் படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த துண்டை தோளில் போட்டிருப்பாரு. அந்த ரஜினி சார் வந்து அந்த துண்டை எடுத்துட்டார். அது எனக்கு இன்னும் அந்த அப்போ எடுத்து நான் பக்கத்தில் வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த துண்டை எடுத்துகிட்டு தான் ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்தாரு. இது கொடுத்து முடித்தோடனே நாங்கள் ஓடி நின்றுக்கிட்டோம், இந்த ஃபோட்டோ மறுபடியும் கிடைக்காது அப்படின்னு. இந்த பக்கம் டாபி எடுத்து அந்த பக்கம் ரீபாஸ் அடிச்சு இந்த ஃபோட்டோ வந்து அன்னைக்கு அந்த பாபா ஷூட்டிங்கில் வந்து அதுலேயும் வந்து அவர் ஒரு குழந்தைய காப்பாற்றுற மாதிரி சீன் படத்தில் வரும், அதை எடுத்தாங்க. இங்கே வந்து ஒரு குழந்தை அடிபட்டிருக்கும், அந்த குழந்தை ஹாஸ்பிட்டல் கூட்டு போக இவரு சிஎம் வண்டியை நிறுத்துவார். இது ரெண்டு கோஇன்சிடென்ட் அன்றைக்கி எடுத்த சீன் இது. எனக்கு அப்போ அந்த சீன் தான் எடுக்காங்கன்னு தெரியாது. நான் படம் பார்க்கும்போது இன்றைக்கி அந்த சீன் தான் எடுத்திருக்காங்க போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டேன். ஸோ இந்த ஸ்டில் வந்து அந்த பகவதியில் வந்துட்டு பகவதியும் பாபாவும் சேர்ந்து நிற்கிறார். ஃபைனலில் சார் உங்களுடைய ஃபோட்டோ இது வந்து தமிழ் படத்தில் 5வது நாள் இந்த ஷூட்டிங் காட்சி எடுக்கிறேன். நிழல் நிஜமாகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது ஸ்டாம்பு வெளியிடுறாங்க. ஜனாதிபதி இப்போ விஜய் வந்து ஸ்டாம்பு வெளியிடுறது காட்சி, இது நிஜமாகவே அவருக்கு ஸ்டாம்ப் வெளியிட்டாங்க கவர்மெண்ட். அதான் ஞாபகம் வருது. ஆல்ரைட் அண்ட் ஃபென்டாஸ்டிக் சார். ஸோ ரொம்ப நிறைய கடைசி எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 ஹவராக இன்னும் 2 ஹவர் எடுத்தாலும் உங்களுக்கு அவ்வளோ நினைவுகள் வந்துட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அப்பன்னு இல்லை, ஸோ எப்போ அவரை வச்சு படம் டைரக்ட் பண்ணியிருந்தாலும் அது எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பெரிய ஹீரோஸ் தான் கண்டிப்பாக. ஸோ திரும்ப நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வாய்ப்புகள் கிடைச்சா திரும்ப உங்க கூட ஒரு கூட்டணி சேரணும். ஸோ எல்லாருமே திரும்ப படங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் அவர் ஒரு தடவை பார்க்கணும், பர்த்டே எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் கேட்டிருக்கோம் நாங்கள் எல்லாருமே. ஓகே அவர் ஒரு வாட்டி 50வது அவருடைய 50வது பிறந்த நாளுக்கு வந்துட்டு அவரை போய் அவரை வச்சு படம் பண்ண நாங்கள் எல்லாருமே ஒரு கோரிக்கையாக வந்து அனுப்பியிருக்கோம். இவர் சொல்லிட்டு இருந்தார்ல, யாரையுமே கட்டி பிடிக்கல, என்னதான் கட்டி பிடிச்சாரு, நான் தான் அசோசியேட்டா ஒர்க் பண்ண சொல்லியிருந்தார்ல, இவரை தான் வச்சிருக்கோம், நீங்க தான் லீட் பண்ணி எல்லாரையும் கூட்டு போறீங்க. நான் வந்து பொய்யா சொல்ல நடந்த நீங்க எங்களை விட இவர் என்னன்னா சார், இவர் ஏன் ஈஸியா சேனல் பிடிச்சிருவாரு, ஈஸியா இது பண்ணுவாரு. எங்க டீம்லயே இவர் வந்து நிறைய லிங்க் உள்ளாள், நல்ல லிங்க். எங்க இப்போ வந்து என்னன்னா, இப்போ ரீசெண்டா ஒரு விஷயம் பார்த்தேன், இல்ல உண்மையில ரீசெண்ட் ஒரு விஷயம் பார்த்தேன். எப்படின்னா விக்ரமன் சார் பையன் படம் ரிலீஸ் ஆச்சு, அதுக்கு வந்து ரவிக்குமார் சார் இவங்கெல்லாம் செட்டில் போய் ஒரு 10 சோசியல் மீடியாவில் ஃபோட்டோ வந்துச்சு. எனக்கு அது பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, இவங்க யாரை பிடிச்சிருப்பாங்க, எப்படி டைம் வாங்கியிருப்பாங்க, எந்த ரூட் வழி சேனல். ஏன்னா பிரச்சனை என்னன்னா, எங்களுக்கு சேனல் தெரியலங்கிறது தான் பிரச்சனை. அதுதான் அங்கே சொல்லியிருக்கோம். இந்த 50வது பிறந்த நாளுக்கு அவர் வச்சு படம் பண்ணேன். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, 2004க்கு அப்புறம் வந்த படங்கள்லாம் 2004க்கு அப்புறம் நாங்கள் யாரும் அவரோட படம் பண்ணல, நீங்களே டிசைட் பண்ணிட்டீங்க. படம் பண்ணுறது மட்டும் இல்லை, நாங்கள் அவர் சந்திக்கவே இல்லை. ஓகே, அங்கங்கே ஃபங்க்ஷனில் சந்திக்கிறது. அப்படியே ஆமாம், நேரடியாக ப்ரைவேட்டாக சந்திச்சதுலாம் கிடையாது. நிறைய முறை சந்திச்சிருக்கேன். பட் என்னென்னா சொன்ன மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு மீட்டிங் அந்த மாதிரி தான் பார்க்குறேன். தனிப்பட்ட முறையில் சந்திச்சு பேசுகிறேன். 50வது பிறந்த நாளுக்கு எல்லாம் செட்டாக போயிட்டு சீக்கிரமாக சந்திப்பு நடக்கும்போது அப்போ கரெக்டாக ஃபோன் வர கண்டிப்பாக. இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம எல்லாருமே விஜய் வந்து இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள், நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோட கண்டிப்பாக ஜெயிச்சுட்டே இருக்கணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் என்னுடைய பர்சனலாக வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் என்னென்னா, அதாவது வந்து ராஜா கையை வச்சா ராங்கா போனதில்லைன்ற மாதிரி, நீங்கள் ஒரு விஷயத்தில் ஒரு தடவைக்கு பல முறை யோசிச்சு இறங்கிங்க, ஆனால் இறங்கிட்டீங்கன்னா ஒரு தடவை யோசிக்க மாட்டீங்க. அது நல்லா தெரியும் எனக்கு. ஸோ உங்களுடைய தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெறணும், உங்கள் எண்ணமும் லட்சியமும் நிறைவேறணும். ஆல் தி பெஸ்ட் சார். அவர் சொல்கிறது தான், வெற்றி கழகம் தான். சூப்பர் சார். ஃபைனல் உங்களோட விஷஸ் சார். கண்டிப்பாக வந்து வெற்றி அடைவார் சார். அவர் சினிமா நான் தான் சொன்னேன், நாளைய தீர்ப்பு மூலமாக அறிமுகமானார் இல்லையா, நாளைய தீர்ப்பை தமிழ்நாட்டில் எழுதக்கூடிய ஒரு தலைவன்
என் தம்பி விஜய். ஏன்னா ஒரு ஆடியன்ஸ் அந்த அளவுக்கு இருக்காங்க, புரியுது, பயங்கரமா புரியுது. இருக்காங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி உங்க எல்லாரோட நேரத்துக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses.